போயிட்டு இருக்கோம். ஸோ வின்டர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து நம்மளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வந்து ஏலகிரி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ நம்ம அங்கே போவோம், போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. நிறைய அட்வென்ச்சர்ஸ் அப்புறம் ரைட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்களும் பாருங்கள். வாங்க போகலாம். ஏலகிரி ஏழைகளின் ஊட்டி அப்படின்னே சொல்லலாம். வேலூருக்கு அருகே உள்ள திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த சுற்றுலா தலங்களில் இந்த ஏலகிரியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். நம்ம மலைக்கு கீழே இருக்கோம். ஸோ இப்போ மேலே ஏற போகிறோம். ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா பூங்கா அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் கீழே அந்த பூங்காவையும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பசுமையான இயற்கை காற்றை நம்ம சுவாசிச்சுட்டே மேலே ஏறலாம். ஸோ காரில் போனீங்கன்னா காரில் இருக்க கண்ணாடி எல்லாத்தையும் இறக்கிட்டு நீங்கள் வந்து இந்த காற்றை வந்து சுவாசிச்சுட்டு போகலாம். இந்த மலை ஏற 14 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. அண்ட் ஒரு கொண்டை ஊசி வளைவுக்கும் ஒரு அழகான தமிழ் பெயரும் இருக்குது. நம்ம வந்து மலை ஏறிட்டு இருக்கோம். ஸோ சைடில் பாருங்க, அப்படியே வியூலாம் செம்மையாக இருக்குது. அப்படியே பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மேலே ஏற ஏற பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே மேலே போய் பார்க்கலாம். இப்போ வந்து மலை ஏறியாச்சு. ஸோ மலை மேலே வந்துட்டோம். இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து இங்கே போர்டு போட்டிருக்காங்க. 9 இம்பார்ட்டண்டான பிளேசஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து மேலே வந்தாச்சு. காரை வந்து பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து போட் ஹவுஸ் தான் போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ். இங்கேருந்து போட் ஹவுஸ்க்கு போகிற வழியில் நிறைய ரோட் சைட் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ போட் ஹவுஸ் உள்ளே என்டர் ஆகிறதுக்கு என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா அடல்ட்க்கு 10 rupees, சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும். வந்து போட் ஹவுஸ்க்கு வந்து வந்திருக்கோம். ஸோ போட்டிங் போகலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ புங்கனூர் லேக் அப்படின்றது தான் இங்கே ஏலகிரியில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்து போட்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. 10 rupees தான் பெரியவங்களுக்கு. ஸோ வாங்க நம்ம போகலாம். குழந்தைங்க விளையாட சின்ன சின்ன ரைட்ஸ், கேம்ஸ் இதெல்லாமே இங்கே இருக்குது. இங்கே போட் ஹவுஸ் உள்ளேயே பார்த்தீங்கன்னா சின்ன கேன்டீன் வச்சுருக்காங்க. ஸோ கேன்டீன்லேயே நீங்கள் என்ன வேணும்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வெளியில் போகணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து போட்டிங்காக வந்திருக்கோம். ஃபஸ்ட் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு 10 rupees கொடுத்து. அதுக்கப்புறம் இப்போ போட்டிங்க்கு தனியாக நம்ம வந்து டிக்கெட் வாங்க போகிறோம். ஸோ வாங்கிட்டு நம்ம போட்டிங் போகலாம். ஸோ இங்கே ரோ போட் அண்ட் பெடல் போட் ரெண்டுமே இருக்குது. அடல்ட்க்கு சிங்கிள் பர்சனுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் 3 members அப்படின்னால 4 membersக்கான பெடல் போட் எடுத்திருக்கோம். ஸோ 200 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் போட்டிங் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 to ஈவினிங் 5:30 வரையும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பெடலிங் போர்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து பெடல் பண்ணிகிட்ருக்கோம் நானும் தன்வந்தும். ஸோ நல்லா தான் இருக்குது. கால் வலிக்குமோ அப்படின்னு தோணுது. லைட்டாக பெடல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டைரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து கால் பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். எனக்கு வலிக்கல, எங்க அம்மாக்கு தான் வலிக்குது. அண்ணாந்துக்கு வலிக்கலையா? எனக்கு ஆனால் பயங்கரமாக வலிக்குது கால். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 20 minutes டைம் இருக்குது நமக்கு. 200 rupees பெடலிங் போட்டு. ஸோ 4 பேர் போகலாம். 20 minutes டைம் இருக்கிறது நம்ம ஜாலியாக வந்து அப்படியே இந்த லேக்கை ஃபுல்லாக அப்படியே சுற்றி ரவுண்டு வரலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
அண்ட் கால் தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கு. போட்டிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே அந்த மாதிரி வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4 to 5 அந்த மாதிரி வாங்க. நடுவில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெயில் அடிக்கும் பயங்கரமாக. தனவந்திங்க பாரு, நான் வானத்தை பார்த்து ரசிச்சா போட் ஹவுஸ்க்கு வெளியவே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க வீட்லேயே தயாரிக்கக்கூடிய சாக்லேட்ஸ். ஸோ இதில் ஒரு சில வெரைட்டிஸ் பார்க்கலாம். ஜெல்லி சாக்லேட், மார்பிள் சாக்லேட், காயின் சாக்லேட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாக்லேட்ஸ் நம்ம வாங்கிட்டு போகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரோட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமும் அப்படியே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நேந்திரம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் நம்ம ஊரில் கிடைக்கிறது இல்லை. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து சீத்தாப்பழம், அதாவது கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அது இந்த மலையில் காய்க்கிற சீத்தாப்பழம். அண்ட் இப்போ நாங்கள் வந்து ஸ்டார் ஃப்ரூட் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்டார் ஃப்ரூட் மேலேருந்து பார்க்கும்போது ஸ்டாராக தெரியாது, அது கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட ஷேப் வந்து ஸ்டாராக தெரியும். அண்ட் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏலகிரிக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டார் ஃப்ரூட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்ட்ரீட் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபிஷ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இது நீங்கள் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூடாக ஃப்ரை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் இங்கே வரவங்க இந்த மாதிரியான மண் ஐட்டம்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் எதுவுமே வாங்குகிற மாதிரியான ப்ரைஸில் இல்லை, எல்லாமே ரொம்ப ஹையான ப்ரைஸில் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்க்கக்கூடிய இன்னொரு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏலகிரி மூலிகை தோட்டம் தான். வந்து போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. 20 மினிட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் போட்டிங்கில். ஸோ ரோ போட்டில் போகாமல் நம்ம வந்து பெடல் போட்டில் போனோம்னா நம்மளே நம்ம ஃபேமிலியோடு ஹாப்பியாக அந்த 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு கால் வலிச்சாலும் அந்த லேக்கில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் பெடல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேச்சர் பார்க் வந்திருக்கோம். ஸோ நேச்சர் பார்க் உள்ளே போகலாம், எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் பார்க்கோட என்ட்ரன்ஸ். இந்த பார்க் போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ரொம்ப தூரம் போகணும் அப்படின்ற அவசியமே இல்லை, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அண்ட் இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்க்கு 15 ருபீஸும் சைல்டுக்கு 5 ருபீஸும் வாங்குறாங்க. ஸோ ரொம்ப கம்மியான ஒரு ஃபீயாக தான் இருக்குது. அண்ட் டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock டு ஈவினிங் 7:30 வரைக்கும் இருக்குது. பார்க்குக்கு உள்ளேயே ஒரு பெரிய கேன்டீனும் இருக்குது. வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக அண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே க்ளீனான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பார்க்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் வந்து இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து நிறைய கேமிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். உண்மையிலே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே நேச்சர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃப்ளார்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. வந்து உங்களுக்கு ரொம்ப நேரமாக வந்து ஒரு டிஷர்ட் காமிக்கணுமா, சீக்வென் டிஷர்ட் போட்டிருக்கான். ஸோ பாருங்கள். ஸோ இங்கே வந்து
நேச்சர் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நேச்சர் தான் இருக்குது. ஸோ நடுவுலேயே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா. யாரெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர்ஸ் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட இருக்கோம். ஸோ நைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஐ மீன் ஆனில் இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ஃபவுண்டெயின் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லைட்டிங்ஸ்லேயே வந்து அப்படியே இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அழகாக வர மாதிரி இருக்கும். அண்ட் மேலே வந்து நம்ம நின்று நம்மளும் நனையலாம். உங்களுக்கு நான் அந்த பிளேஸ் அப்படியே காமிக்கிறேன். அவங்க மேலே தன்வன் நின்றுட்டுருக்கான் பாருங்கள், அங்கே தான். ஸோ அப்படியே இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து நின்று அப்படியே நனைகிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டெயின். ஸோ உங்களுக்கு அங்கே தெரியுதான்னு பாருங்கள். ஸோ அதான் வந்து ஃபவுண்டெயின். ஸோ நைட்டில் தான் ஆன் பண்ணுவாங்க வித் கலர் லைட்ஸோட. ஸோ வந்தீங்கன்னா நைட்டில் இங்கே ட்ரை பண்ணுங்கள். வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லுங்க. ஓகே, இப்போது இந்த பார்க் திறந்து எத்தனை நாள் ஆகுது லாக்டவுனுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிடுங்க. பார்க் திறந்து 5 நாள் ஆகுது. 5 நாள் ஆகுதுங்க. இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு? சுற்றி பார்க்குறதுக்கு இது நேச்சர் பார்க்கு, அடுத்தது போட் ஹவுஸ் இருக்குது. ஓகே. அப்படியே போனீங்கன்னா நிலாவூரில் வந்து பண்டேரே பார்க்குன்னு இருக்குது. ஓகே. இந்த வழியிலே வந்து இன்னும் 2 பார்க்கு திறந்து இருக்கிறாங்க. பேர்ட்ஸ் பார்க்கு தான் 2 இடத்துல இருக்குது. அதுங்களாம் இருக்குது. ஓகே. இது மட்டும் தான், மற்றது ஒன்றும் நல்லா சொல்கிற லெவலில் இல்லை. அப்புறம் இந்த பேராஷூட் மாதிரிலாம் மீன் வச்சுருந்தாங்களே, அதெல்லாம் இருக்குங்களா? பேராசூட்டெல்லாம் இப்போ இல்லைங்க, இப்போதைக்கு இல்லை. அதெல்லாம் தற்சமயத்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். தற்சமயம் இல்லை, இப்போ 2-3 வருஷமாகவே இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஓகே. இப்போல்லாம் இல்லை. இப்போ ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி. அது பேராசூட்டு வந்து இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. வேறு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பார்க்குறதுக்கு இந்த மவுண்டெயின் அட்வென்ச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எந்த பக்கம் இருக்குங்க? அது இந்த சைடு தான். இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து இது 2 தான் கவர்மெண்ட். அது மற்றதெல்லாம் வந்து தனியார் தான். தனியார் அங்கங்கே வந்து ஒவ்வொரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுன்னுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சா போகலாம். அது போல் அவ்வளோதான். அவ்வளோதான். சரி, தேங்க்ஸ்.